ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லையே. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா. நான் கேட்டதை கொடுப்பேன், கேக்குற வரகளை கேட்டுக்கடா. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா. நான் கேட்டதை கொடுப்பேன், கேக்குற வரங்களை கேட்டுக்கடா. ஏய் என் செல்ல குட்டி, நீ மாமாட்ட பேசிட்டடா, பேசிட்ட. இருக்கதானே செய்யும் செல்லா குட்டி. குழந்தையாளுக்கு கல்யாணம், நான் ஆடாம வேற யார் சொல்ல ஆடுவா? நானா தோட்டத்துல போய் வேலை பார்த்தேன். ஆமாண்டா செல்லம், தோட்டத்துல போய் மாஞ்சி வேலை பார்த்திருக்கேன். அண்ணா என்ன பண்றது, அரை நாள் தான் பார்த்திருக்கேன். அரை நாள் தான் உங்க அண்ணன் சம்பளம் தருவாரு. வேண்டாத வேலையா? என்னடா சொல்ற? ஐயோ, இவ எப்படி கண்டுபிடிச்சா? நாசமா போச்சு. நான் தான் இந்த வேலை பார்த்தேன்னு இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோ. செல்லக்குட்டி, நீ என்ன சொல்றேனே புரியலமா மாமாக்கு. என்னாச்சுடா செல்லம்? மோ தம்பி யாரு ஆள் வச்சு அடிச்சது? சீச்சி இல்லம்மா. என்னாச்சு செல்லம்? என் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? என்ன செல்லம் உண்மையை ஒத்துக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கோமா? என் தம்பி யாரோ ஆளை விட்டு அடிச்சிருக்காவ, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேக்கேன். சீச்சி இல்லம்மா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுடா செல்லம். ஏன் மாப்பிள்ளைய உன் தம்பிய நான் அடிப்பேனா? என்னடா செல்லக்குட்டி, மாமாவை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டியடா. எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இப்படிதான் சூர்யாவோட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஏதேதோ பண்ணி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுய. இப்போ ஆனந்துக்கு ஏதேதோ நடக்குது. என்னதான் உங்க திட்டம்? என் தம்பியில ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ? இல்லடா செல்லம், நான் எதுக்கு அப்படிலாம் நினைக்க போறேன்? ஏங்க மரியாதையா உண்மையை ஒத்துக்கிடுங்க. யாராவது இந்த மாதிரி சொல்லி செஞ்சிட்டு இருக்கீங்களோ? அந்த சரோஜினி உங்ககிட்ட எதுவும் சொன்னாலோ? சீச்சி இல்லம்மா, தங்கச்சி கூட எல்லாம் நான் அவ்வளோ பேசுறதே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்தாதான் ஏதாவது பிரச்சனை நடந்து தொலைக்குது, அதுவும் நீங்க வந்தாதான் நடக்குது. செல்லக்குட்டி நானா? ஆமா, இன்னைக்கு என்னடா ரூபாய் எடுத்துட்டு வந்து பைக்குல வச்சிருந்தீங்க? நான் வைக்கல செல்லம், சத்தியமா நான் வைக்கல. வாய் போடுங்க, சொல்றதெல்லாம் பொய். இதுல பொய் சத்தியம் வேற. இன்னைக்கு என் தம்பி யாரோ ஆள் வச்சு அடிச்சிருக்காவ. இதுக்கு மட்டும் நீங்க காரணமா இருக்கட்டுமே. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. செல்லம், தம்பி ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களா? மாப்பிள்ளைக்கு என்னமாச்சு? வா உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம். என் மாப்பிள்ள ஒரு எறும்பு கச்சாலே தாங்க மாட்டானே, அவனை போய் ஆள் வச்சு அடிச்சிருக்காங்களே. வாமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரிக்குலாம் போனாலும் ஒன்னும் அவசியம் இல்ல. என் தம்பி ஆனந்த அந்த சுப்பிரமணி காப்பாத்திட்டான். என்னது காப்பாத்திட்டானா? எதுக்கு இப்ப இவ்ளோ சாக்காவறிய? இல்லடா செல்லம், காப்பாத்திட்டானான்னு கேட்டேன். உங்க பேச்சு நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. ரூமுக்குள்ள என்னடானா கிடந்து ஆடிட்டு கிடக்குறிய. என் தம்பிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா அதிர்ச்சியே இல்ல, காப்பாத்திட்டான்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆவறிய. என்னமோ சரியில்லைங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தா என்கிட்ட மரியாதையா சொல்லிருங்க. எங்க அண்ணன் கையில கால்ல விழுந்தாலும் உங்களை நான் காப்பாத்திடுறேன். என்கிட்டயே நீங்க மறைச்சிய உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். செல்லம் இல்லடாமா, எனக்கு தெரியாதுடா. செல்லம் வெள்ளம் குள்ளாண்டுகிட்டு எப்ப பாரு இது ஒரு வார்த்தை. செல்லக்குட்டி, உன் பேரு செல்லமா இல்லம்மா, அதான் மாமா அப்படி ஆசையா கூப்பிடுறேன். ஆசையா கூப்பிடுற வயச பாரு. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கா, ஆசையா கூப்பிடியே துவாசையா கூப்பிடியேன்னுட்டு. நான் மறுபடியும் ஒருக்கா கேக்கேன், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியாதுடா செல்லம். இதுல ஏதாவது உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லம்மா. எப்பயாவது யாராவது ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிப்பேன். அடங்கடவுல, இது என்ன கொடுமை? செல்லக்குட்டிய நீ தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்லிட்டு போறா. ஆனந்த இந்த சுப்பிரமணி காப்பாத்திட்டானா? வாய்ப்பே இல்ல. நான் 4 பேரை அனுப்பியிருந்தேன். முதல்ல அவனுக்கு போன் அடிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேப்போம். என்ன பண்ணி தொலைச்சானுவனே தெரியல. கிளு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். என்ன பண்ணானுவேன்னு தெரியலையே. போன் அடிச்சிடட்டு அவனுக்கு. எப்படி அந்த சுப்பிரமணி அங்க வந்திருப்பான்?
ஏல எங்கள இருக்கிய என்னல பண்ணி வச்சிருக்கிய நான் சொன்னவன அடிச்சியலா இல்லையால என்னல சொல்றிய ஏல அப்போ அவன ஒரு அடி கூடவா அடிக்கல நாசமா போச்சு ஆமா அவன் உங்களை பாக்கல என்னல சொல்லியா நான் உங்களை முகமுடி போட்டுட்டு போவாங்க தானே சொன்னேன் அட விளங்காம போன விளக்கெண்ணையலா ஏல அவன் கண்ணுல பற்றாதங்க சொல்லிவிட்டேன் எந்த ஆளையாவது ஓடி போய் ஒழிச்சுக்கிடுங்க ஒரு 3 மாசம் அவன் கண்ணுல பட்டிய துவன்னு துவைச்சிருவான் நானும் வாங்கியிருக்கேன் அவன்ட்ட நானும் வாங்கியிருக்கேன் அதனாலதான சொல்றேன் ஓடி போய் ஓடிங்க உங்களை நம்பி நானும் ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு இப்படி பண்ணிட்டீங்கல்ல கொடுத்த வாய்ப்பை சொதப்பி விட்டுட்டு என்ன ஒரு வாய்ப்பா ஓடி போயிருங்க இல்ல கையவாது முறிச்சிருக்கலாம்ல நாசமா போச்சு 10 பைசா கூட கிடையாது வேலையை முடிக்காதவனுக்கு ரூபாயாம் கொடுத்த அட்வான்ஸ் முதல்ல திருப்பி தாங்கல வலியோடய இருந்தாலும் சாவுங்க ஓட வைங்கள இருந்தாலும் போய் தலைமறைவாவுங்க அவங்கிட்ட மாட்டி என் பேரு வெளியே வந்துச்சு தொலைச்சு விடுவேன் பயங்கர போனேன் வியாதி எடுப்பானுவ இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டானுல இனி அத்தை மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன் அவிய என்னையதான் நம்பி இருந்தாவும் மழை போல இவனும் இப்படி சொதப்புவானு நினைச்சு கூட பாக்கலையே சுப்பிரமணி எப்படி அந்த நேரத்துக்கு அங்க வந்தான் அவன் வந்ததுனாலதான் எல்லா ஏழ்றையும் சும்மாயே நான் கிடைச்சா பறந்து அடிப்பான் இன்னைக்கு 4 பேரும் வாண்டடா போய் மாட்டினோடனே கொண்டுட்டான் போல வழியில கடந்து அலறானுவ இப்ப என்ன செய்ய அடிபடலன்னா ஆனந்து மண்டபத்துக்கு வந்துருவானே அத்தைட்டையும் ரூபா வாங்க முடியாதே போச்சு எல்லாம் வீணா போச்சு இப்ப அத்தையை எப்படி சமாளிக்க இவனை எப்படி மண்டபத்துக்கு வர விடாம தடுக்க முதல்ல இந்த விஷயத்த அத்தைட்ட போய் சொல்லணும் இல்ல எங்க அம்மா பழைய ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிட்டா அப்ப சரி நீ ஏன் ட்ரெஸ் போட்டுக்கிறியா வான் ட்ரெஸ்ஸா ஆமாவே எனக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாவே நீ அத போட்டுக்க அப்ப நீ நான் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிறியே வேண்டாம் குமாரி நீ புதுசே போட்டுக்கோ நான் பழசே போட்டுக்கிறியே வேண்டாவே நீ புதுசு போட்டுக்க நான் வான் ட்ரெஸ் பழசு போட்டுக்கிறேன் இல்லனா என்கிட்ட பழசு இருக்கு நான் அதை போட்டுக்கிறேன் நான் எங்க அம்மாட்ட போய் என்னோட ட்ரெஸ் எடுத்து வைன்னு சொல்ல போறேன் வேண்டாம் குமாரி உங்க அம்மா யாசு போறாவே எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா நீ புது ட்ரெஸ் போடு நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன் வாழ்க்கை என்னும் போடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ண வேதம் வாழ்க்கை என்னும் போடம் ஏத்தே ஒரு சின்ன ப்ராப்ளம் தேய் ஏத்தே அந்த உதவியில தான் தே பிரச்சனையே அது ஆனந்த அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ணனா அவனும் அடிக்க போயிட்டானுவ கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கு கிட்டையே போயிட்டானுவ அதுக்குள்ள எங்க இருந்தோ அந்த சுப்பிரமணி வந்து குதிச்சுட்டான் தேய் ஆமத்தே எல்லாம் வீணா போச்சு நான் அனுப்பி வச்சவனுல அழிச்சு பறக்க விட்டுட்டானா தூசி கூட அவன் மேல படல தே தூசி கூட அவன் மேல படல அந்த சுப்பிரமணி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் தே எல்லாத்தையும் கெடுத்துட்டான் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டான் தே
இல்லத்தே தப்பிச்சிட்டானுவ. ஜஸ்ட் மிஸ் தே. மாட்டிருப்பானுவ, எப்படியோ தப்பிச்சிட்டானுவ. எப்பாடா இப்பதான் எனக்கு மூச்சே வருது. நல்ல வேளை மாட்டையில. ஆமாத்தே, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். மார்மோனே, என்னமோ நீங்க ஏற்பாடு பண்ண ஆட்கள் அப்படி செஞ்சிருவானுவ இப்படி செஞ்சிருவானுவன்னு சொன்னீங்க. இப்படி அடி வாங்கிட்டு போயிருக்கானுவ. என்ன ஆள் பாத்தியே? கூட ஒரு 4 பேரை பாத்துக்க வேண்டியதானே? எத்தே 4 பேர் தே, நல்ல தடிமாடு மாதிரி இருப்பானுவ. அதுல ஒருத்தன் எரும மாடு மாதிரி இருப்பான் தே. அவன் தான் இன்னைக்கு என்கிட்ட கதறியான். இப்படி அடிச்சுட்டான் பாஸ், இப்படி அடிச்சுட்டான் பாஸ்ன்னு. அப்படியா? ஆமாத்தே, பின்னி எடுத்திருக்கான். ஆள் இல்லாத போது அடிக்க வேண்டியதானே அவனுவே? எத்தே ஆள் இல்லாத போதுதான் போயிருக்கானுவ. சுப்பிரமணி எங்க இருந்தோ வந்து குதிச்சுட்டான் தே. எல்லாம் நாசமா போச்சு. அதுக்குதான் இந்த சுப்பிரமணிய பத்தி விசாரிங்கன்னு சொன்னேன். அத பத்தி ஒழுங்கா விசாரிக்கல. இந்த ஆனந்த பையிலேயே அடிச்சு போடுங்கன்னு சொன்னேன். அதையும் உருப்படியா செய்யல. மார்மோனே, உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் உருப்படியா முடிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்னத்தே செய்ய? நான் ஏதாவது நினைச்சு போனா குறுக்கால இந்த சுப்பிரமணி வந்து விழுந்துறியான். அதான் எதுக்குன்னு கேக்க. அப்படி என்ன பாசங்க இந்த குடும்பத்து மேல அவனுக்கு? வேலைக்காக வந்து சேர்ந்தவன் இப்பதான் வந்து சேர்ந்தாதுவோ. அவனுக்கு அப்படி என்ன பாசம்? அடிச்சிட்டு போட்டா தூர வேலைக்கு நிக்க வேண்டியதானே? எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்கானே. மனுஷனா இல்ல வேற எதுவுமா? 4 தடி மாட்டுவள போட்டு அடிச்சிருக்கான். கோவத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டானாம் தே. அதான் என்ன கோவங்க? ஆனந்தனா அவன் கூட பிறந்தவனா? கூட பிறந்தவனுக்கு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காவ. இவன் வேலைக்கு தான் வந்து சேர்ந்திருக்கான் இந்த குடும்பத்துல. இவனுக்கு அப்படி என்னங்க துடிக்குது? அதான் தே, எனக்கும் தெரியல. என்னையும் போட்டு அன்னைக்கு அடி அடின்னு அடிச்சு துவைச்சிட்டான் தே. எங்க அக்கான்னு சொன்னான். நான் இவன் தான் தம்பின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவன் வேலைக்கு தான் வந்திருக்கான். அதான் மர்மவனே, அப்படி என்ன இந்த குடும்பத்து மேல அவனுக்கு பாசம்னு கேக்கேன். ரொம்பவே எல்லாரையும் வந்து காப்பாத்தியா? திருட்டு பழியில இருந்தாலும் ஒளிஞ்சு போயிருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த பணத்தை நீங்க பைக்குள்ள வச்சிருக்கீங்க. வச்சதான் வச்சு வேற எங்கேயாவது வச்சிருக்க கூடாது. பைக்குலயே வச்சு இப்படி மாட்டுவியே. 2 நாள் சமாளிச்சிருந்தா கூட அவன் ஊரை விட்டு போயிருப்பான். ஏத்தே, அந்த பணத்தை நான் எடுக்கவும் இல்ல, பையில வைக்கவும் இல்ல தே. நீங்களாவது நம்புங்க தே. யாரும் எப்படி மர்மவனே உங்க பைக்குல வரான்? அதான் தே, எனக்கும் தெரியல. என்ன நடக்கு என்னைய சுத்தினே புரியல தே. அந்த வீட்டுல கண்ணுக்கு தெரியாத விரோதி எவனோ ஒருத்தன் இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க தான் குடிபோதையில எடுத்துட்டு வந்து வச்சிருப்பீங்க. இல்ல தே, நிஜமா இல்ல. என்னமோ நடக்குது தே, மர்மமா இருக்கு தே. சரி, இப்ப அத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. என் மவ கல்யாணம் அந்த ஆனந்த் வந்தானா நடக்காது மர்மவனே. போன தடவை நான் ஆனந்திட்ட பேசி வீட்ல இருக்க வச்சிட்டேன். ஆனா இந்த தடவை என்னால போய் பேச முடியாது. அக்கா ரொம்ப கோவப்படுவாவ. பிறகு எல்லாருமே கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவாவ. என் புருஷனும் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. யாருமே இல்லாம நான் கல்யாணத்துக்கு போய் நிக்க முடியுமா சொல்லுங்க? அது பெரிய கேவலம். ஊர் ஜனம் முழுக்க காரி துப்பிடும். ஏத்தே, நான் என்னத்தே செய்ய? நான் ஏற்பாடு பண்ணவனும் இப்படி சொதப்பிட்டானுல. மர்மவனே, ஏதாவது செய்யுங்க மர்மவனே. எனக்கு உங்களை விட்ட வேற ஆளே கிடையாது. மறுபடியும் அவனோட வர சொல்லுங்க, வந்து அடிக்க சொல்லுங்க. ஏத்தே, அவனுலே ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு காசு இல்ல, ரூபாய் போட்டு விடுங்கன்னு சொல்லியானுவேன். ஆமா, நல்லா போடுவா. வேணும் அடிச்சு கிழிச்ச மாதிரிதான். அந்த 5000 மேல கேட்டு வாங்குங்க மர்மவனே. ஒரு வேலையும் செய்யல. அவனுக்கு ரூபா தான் உனக்கு கேடு. ஆமாத்தே, நானும் தெளிவா சொல்லிட்டு ரூபால தர முடியான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்ன செய்யன்னு தெரியலத்தே. மறுபடியும் வந்து அவனை அடிக்க சொல்லுங்க, ரூபா தரேன்னு சொல்லுங்க. வரமாட்டானுவத்தே. செம அடி வாங்கியிருக்கானுவ அவன்கிட்ட. மறுபடியும் அடி வாங்குறதுக்கு இந்த பக்கம் வரமாட்டானுவ. அந்த அளவுக்கு அடிச்சு தொலைங்க. அடி ஒண்ணு இடி மாரி விழுந்திருக்குத்தே. நாசமா போச்சு. இப்ப என்ன செய்ய மர்மவனே? இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில வந்து நீ நிறுத்திட்டியே. ஆனந்த் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வந்தா மாப்பிள்ளைக்கு அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டாவே. கல்யாணம் நின்னு போச்சுன்னா நான் இவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிரும். என் முக வாழ்க்கை நாசமா போயிரும். திரும்ப இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது. நல்ல வசதியான இடம். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்தாவனா கண்டிப்பா கஷ்டப்பட்ட பையனோ இல்லனா ஒண்ணு இல்லாத பையனே தான் பாப்பாவா அக்கா. என் பிள்ளைகள் நல்லா இருக்கது அவளை பொறுத்த வரைக்கும் பிடிக்காது. நானே கஷ்டப்பட்டு தரகத்தை சொல்லி கெஞ்சி கூத்தாடி இந்த மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பிரச்சனையால இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா வாழ்க்கையே போயிரும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் மர்மவனே. என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். நான் என்னத்தே செய்யறது? அவனை அடிக்க முடியலையே. மர்மவனே, அவன் மண்டபத்துக்கு வரக்கூடாது. அங்க யார் கண்ணிலே படக்கூடாது. அத மட்டும் எப்படியாவது பண்ணிருங்க மர்மவனே. ஏத்தே, அது ரொம்ப கஷ்டம் தே. வாய்ப்பே இல்ல. மர்மவனே, நீங்க எப்படி சொன்னா வேற யார்கிட்ட போய் கேப்பேன்னு சொல்லுங்க. எனக்கு உங்க விட்ட ஆளே கிடையாது. இந்த விஷயத்தை கூட என் வீட்டுல உள்ள வீட்டை யார்ட்டையும் சொல்ல கூட முடியாது. ஆனந்த் வரலையா கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சாதாரணமா சொல்லியாவே எல்லாரும். கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப போய் இதை நிறுத்தினா நல்லா இருக்குமா சொல்லுங்க? என் பிள்ளை இனி யாரு கெட்டுறதுக்கு வருவா? கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு. யாருமே கெட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும் மர்மவனே.
ஏத்தே கஷ்டத்தே. ஆனந்த் அங்க வந்தா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே திரிவான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான். கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரவையே கண்ணுல பட்டுருவான். மர்மோனே அவனை வர விடாதுங்க மர்மோனே. என்னத்தே சொல்றிய? ஆமா மர்மோனே, இன்னும் வண்டி வரது கொஞ்சம் நேரம் இருக்கு. அவனை எப்படியாவது வர விடாம பண்ணுங்களா? எப்படித்தே முடியும்? வாய்ப்பே இல்ல. மர்மோனே, நீங்க மட்டும் வர விடாம பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு 50,000 தரேன். என்னது 50,000-மா? ஆமா மர்மோனே, சம்மந்தி கண்ணுல அவன் பற்ற கூடாது. என் மகளுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதுக்கு மட்டும் நீங்க உதவி செய்யுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் 50,000 தரேன். எத்தே நிஜமாவா? ஆமா மர்மோனே, 50,000 தரேன். சரித்தே, இனி நான் பாத்துக்கிடி. அவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரவைய கண்ணுல படமாட்டான். சரி மர்மோனே, நான் வீட்டுக்கு வரேன் மர்மோனே. நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருங்க. சரித்தே, நான் பாத்துக்கிடி. நீங்க தைரியமா போங்க. எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் இந்த பணம் கிடைக்காம போச்சேன்னு தான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நல்ல வேளை அத்தைய 50,000 தாரேன்னு சொல்லிட்டாவ. இதுக்கு மேல எனக்கு கவலையே இல்லை. அந்த ஆனந்த கல்யாணத்துக்கு போவிடாம பண்றதுதான் என்னோட முக்கிய வேலை. இதுக்கு மேல நான் பாத்துக்கிடி. ஆனந்து அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டான். அப்படியே போனாலும் யார் கண்ணிலையும் பட மாட்டான்.